கடந்த நாள்ல சில மாதங்களுக்கு முன்பதாகவே ஒரு சகோதரன் சொன்ன வார்த்தை, ஆமே எங்க தாத்தா இப்படி பண்ணாரு, அப்படி சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. நான் அந்த சம்பவம் சொல்லலை, ஏன்னா ஒருவேளை லைவ்ல பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அதனாலேயும் என்னமோ தெரியல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லலாம். ஆனா ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு சொல்லும் போது நம்ம என்ன செய்தாகணும் தெரியுமா? நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். சில அப்படிப்பட்ட பாதிப்புகள் சில இடத்துல இருக்கிறது. அப்போ அதுக்கு கர்த்தர் சொல்யூஷன் இருக்கிறது. கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். ஆமென். சில ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த ஆண்டவரை நான் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும், ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறமும் இந்த தரித்திரம் மாற மாட்டேங்குது, இந்த போராட்டம் மாற மாட்டேங்குது. ஆமென். சில பாருங்க, ஒரு சகோதரர் இருக்கிறார், கிருபையினால கர்த்தர் அவரை உயிரோட காத்திருக்கிறார். அவர் சொன்ன காரியம், அவருக்கு திடீரென்று அட்டாக் வரும்போது அவர் வரார், ஃபேமிலியா வராங்க, இங்க அப்படியே இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, என் குடும்பத்துல இந்த வயசு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட்டாக் இறந்துடுவாங்க அப்படின்னு. ஆண்டவர் கிருபை அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியா வச்சிருக்கிறாங்க. அவருக்கு டிராவல் பண்ணக்கூடாது, அவர் எங்கெல்லாமோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமே. அப்போ சில காரியங்கள் நம்மளை அப்படி தொடரும், நம்மளை தாக்கும். டயபெட்டிஸ்ன்னு ஒரு வியாதி இருக்கு பாருங்க. அது எப்படி பிடிக்கும்னு பார்த்தா, உங்களுக்கு என்ன சுகரா, இந்த வயசுல சுகர் வந்திருக்க கூடாது, உடனே அடுத்து என்ன திரும்ப கேட்பாங்க, என்ன கோரஸ். கரெக்ட் இருக்குல்ல. அப்ப சில காரியங்கள் நம்மளை தொடருதுல. நம்ம நம்ம சில காரியத்தை இயற்கைன்னு சொல்லிட்டு விட்டுறோம். சிலுவையில் அவர் நமக்காக சாபமானார். ஆமே. நன்மைதான் தொடரணுமே தவிர தீமை என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நன்மை தொடருவதை விட எது தொடருது தெரியுமா? இந்த எகிப்தியன் தொடருகிறான். அப்போ என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய இந்த விடுதலையின் கரையில என்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கணும்.